வணக்கம் மேம். மேம், நான் வந்து 4 டேஸாக வந்து இந்த பிரம்ம முகூர்த்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் மேம். ஆனால் எனக்கு வந்து நல்லா யோகா பண்ணுவேன், எல்லாமே வரும். ஆனால் எனக்கு வந்து இறைவனுடைய அனுபவம் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கே ரொம்ப எமோஷ்னல் விரக்தியாகி என்னால் சரியாக யோகா பண்ண முடியல. என்னோட மன பாரத்தை வந்து இறைவன்கிட்ட சொல்கிறது கிடையாது. என்னால் வந்து என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் நான் வந்து கடந்த 2 மந்த்ஸுக்கு மேலேயே 4 மந்த்ஸுக்கு மேலேயே ஏதோ இருக்கோங்கிற பேருக்கு வந்து சுற்றிக்கிட்டு வர மாதிரியே இருந்தது. ஆனால் இப்போ நான் வந்து என்ன உணர ஆரம்பிச்சிட்டேன். இந்த 4 டேஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கேன் மேம். ஆனால் 4 டேஸ்லேயே எனக்கு ரொம்ப சேஞ்சஸ் தெரியுது மேம். என் மேலே ரொம்ப வெறுப்பு வரும், அது வந்து கொஞ்சம் கம்மியாகுது. 2வது, நீங்கள் இன்னர் சைல்டுன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த மனசை வந்து டாலரேட் பண்ணுறது, எல்லாரையுமே வந்து அன்பாக பார்க்குறது, எல்லாரையுமே ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறது, அதெல்லாம் வந்து எனக்கு கம்மியாயிருக்கு. 2வது, எனக்கு அந்த இதை வந்து பார்க்கக்கூடாதுன்னே அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்தால் கூடவும் உடனே வந்து அதை மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரியே இருக்குது மேம். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நான் வந்து வெளிப்படையாக வந்து பேசினா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி என் மனசுக்குள்ளேயே வந்து கிளாஸஸ் வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. 2வது, எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு குட் விஷஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்கிட்ட இருந்து பரவிக்கிட்டு இருக்கு. அது வந்து என்னால் வந்து உணர முடியுது மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப ஹாப்பியாக உணர்றேன். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ காட். நான் இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஆசைப்பட்ட விஷயங்கள் எப்பவுமே நமக்கு கிடைக்குமானா, இதுக்கு முன்னாடி என்னுடைய எனர்ஜி லெவலால் எனக்கு கிடைக்காம இருந்தது. ஆனால் மேமை நான் மீட் பண்ணி ப்ராப்பராக நான் யூனிவர்ஸோட அலைன் ஆனதுக்கப்புறம் நிறைய புரிதல்கள் எனக்கு வந்துட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, October 1 நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். எனக்கு கோல்டு ரேட்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்குது, ஒரு ஒரு நாளும் ஏறிக்கிட்டே இருக்குது. எனக்கு கோல்டு ரிங்கு, கோல்டு கடா பேங்கிள் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன். ஸ்டட் வேணும்னு ஆசைப்பட்டேன். நான் யூனிவர்ஸ் கிட்ட நான் வந்து ப்ராப்பராக மேம் வந்து பொக்கிஷ புத்தகம் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எழுதுங்க, நீங்கள் கேட்குறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. நானும் ரொம்ப சின்சியராக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அது எனக்கு அக்டோபர் மந்த்துக்குள்ளே எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும், நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி அதே மாதிரி நான் யூனிவர்ஸ்கிட்டையும் நான் ப்ரே பண்ணேன். என்ன ரொம்ப சர்ப்ரைஸ்னால், நான் அன்னைக்கு எழுதி நான் மேனிஃபெஸ்ட் நான் பண்ணேன் October 1 அப்படின்னா, நேத்தி ஈவினிங் எனக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு பேங்கிள், ஒரு ரொம்ப அழகான ரிங் வாங்கி கொடுத்தாங்க. அதாவது என்னென்னா, கேட்ட அடுத்த நாளே வந்து கிடைச்சிருச்சு. இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ். ரொம்ப யூனிவர்ஸ் வந்து எந்த அளவுக்கு கைண்டாக இருக்காங்க, எவ்வளவு கேட்குறத கொடுக்குற ஒரு தன்மையில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மேம் கிட்ட கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு எப்படி இன்னைக்கு கேட்ட உடனே எனக்கு கிடைச்சதோ, அதே மாதிரி இங்கே இருக்க எல்லாருக்குமே கேட்ட உடனே எல்லாமே யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே எல்லாமே அபரிமிதமாக கிடைக்கணும்னு நான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு மேம். இந்த 2 டேஸாக நான் எதுக்கு ஹாப்பியாக இருக்கேன், எதனால் ஹாப்பியாக இருக்கேன்னு எனக்கே தெரியாமல், ஒரு இனம் புரியாத, எனக்கு சொல்ல தெரியல, அப்படி ஒரு உணர்வு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதாவது ஒரு சுச்சுவேஷன், நம்மளுக்கு கஷ்டமான சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, அதுலேருந்து வெளியில் வர தெரியாமல் அதையவே 4 நாளைக்கு போட்டு உழப்பிட்டு, மனசையும் போட்டு குழப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பேன். ஆனால் என்னன்னு தெரியல, இப்போது டவுன்ஸ் வந்தால் அவ்வளோதானே, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசு வந்துருச்சு. தேங்க்யூ யூனிவர்ஸ். இந்த சந்தோஷம் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ யூனிவர்ஸ். ஐ லவ் யூ ஸோ மச். வணக்கம் மேடம், நான் வந்து பத்மாவதி பேசுகிறேங்க. காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணதில் இருந்து இந்த நேரம் வரைக்கும் கூட, இந்த நிமிஷம் வரைக்கும் கூட எனக்கு தூக்கன்றதே வரல. எனர்ஜி அந்தளவுக்கு வந்து ஹையாக இருக்குது. ரொம்ப வந்து உடம்பெல்லாம் அப்படியே வந்து காற்றுல பறக்கிற மாதிரி, லேசாயிட்ட மாதிரி, ஏதோ வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ரொம்ப சிறப்பாக இந்தளவுக்கு எங்களை கொண்டுட்டு போய் எங்களை வந்து ஒரு நல்ல வழியை நோக்கி ரீச் ஆக வைக்கிற உங்களுக்கு வந்து எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலைங்க மேடம். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து எந்த டைமும் உங்கள் கூடயே இருந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உலக அளவில் நிறைய பேர் இதில் ஜெயிக்க வைக்கணும். அதுதாங்க மேடம் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ மேடம். 1000 கோடி நன்றிகள் மேடம். நன்றி.
நான் வந்து பிரம்மத்து கிளாஸில் இருக்கேன். 6 டேஸ் வந்து ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேம் கொடுத்த எல்லாத்தையுமே நான் டெய்லியுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மேம் அதிகமாக சொன்னது மைண்ட்ஃபுல்னஸ் தான். மைண்ட்ஃபுல்னஸ் நான் டெய்லியுமே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆனால் அதோட வேல்யூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக என்னோடய ஸ்டடீஸில் அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. படிக்க முடியலனா கண்ணை மூடி வச்சுட்டு மறுபடியும் மைண்ட்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது பண்ணதுக்கு அப்புறமா என்னால் ரொம்ப ஹெவியாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது. என்னால் படிக்கவே முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச சப்ஜெக்ட்லாம் நான் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். இந்த 1 வீக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம், நான் இந்த டைம் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை எனக்குள்ளே அபரிவிதமாக வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். இதை கொடுத்த மேம்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பிரபஞ்சத்திற்கு நான் எப்படி இது நன்றி சொல்கிறதுனே தெரியல. என் நன்றியை வார்த்தையால் தெரிவிக்கவே முடியல. கோடான கோடி நன்றிகள். வணக்கம் மேடம். நன்றின்ற ஒரு வார்த்தையை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை மேம் சொல்றதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு கோடான கோடி நன்றி மேம். ஏன்னா நான் எந்த அளவுக்கு சோம்பேறித்தனமா இருந்தேன்றது உங்களுக்கு தெரியும். பட் இப்போ பிரம்ம முகூர்த்த கிளாஸ் வந்துட்டு இப்பவும் ஓப்பன் அப்பனும் ரெகுலரா பண்றேன். அந்த நீங்க 2 காலையில மியூசிக் கொடுத்தீங்க இல்லையா, அது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு மேம். டெய்லி எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ, எப்பெல்லாம் நான் டவுன் ஆகிறனோ அப்பெல்லாம் அந்த ஆடியோக்கு அந்த வாய்ஸ் அந்த மியூசிக் நான் கேட்டுட்டே இருந்தேன். அது ரொம்ப ரொம்ப என்ன ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கு, என்னை எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கு மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட மிராக்கிள் என்னன்னா, இந்த இந்த ஒரு வாரத்துல எப்படி எனக்கு ட்ரேடிங்ல இவ்வளவு ஒரு புரிதல் வந்துச்சுன்றது எனக்கு தெரியல மேம். ஏன்னா எங்க போடுறேன் எங்க கட் பண்றேன், ஒரு டாலர் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு அவ்வளோ ஒரு பயமா இருக்கும். ஒரு டாலர் எடுத்துட்டு டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுவேன். அப்படி ஒரு நாளைக்கு மிஞ்சி என்னோட டார்கெட்னு பாத்தீங்கன்னா 1000 rupees தான் இருக்கும். அதை எடுத்தேன்னா கூட அன்னைக்கு ஈவினிங்குள்ள அதை விட்டுட்டு வந்துடுவேன். லாஸ் பண்ணிட்டு தான் வெளியே வருவேன். பட் எனக்கு இந்த வாரம் எப்படி எனக்கு இவ்வளவு ஒரு புரிதல் வந்துச்சுன்றது எனக்கு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் அடிக்கடி பண்ணதுனால என்னன்னு தெரியல, எப்படி ஒரு புரிதல் கிடைக்கும்ன்றது எனக்கு அவ்வளோ ஒரு ஈஸி. ட்ரேடிங் இவ்வளோ ஒரு ஈஸியா அப்படின்ற ஒரு பார்வையே மாறிடுச்சு மேம். அதோட எஃபெக்டா எனக்கு நேற்றும் இன்னைக்கும் 5000 எனக்கு ருபீஸ் கிடைச்சிருக்கு மேம். நேற்று 4000 ரூபாய், இன்னைக்கு ஒரு 1500 ரூபாய் 5500 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கு மேம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு இந்த அளவுக்கு நான் ஏர்ன் பண்ணுவேன் நான் நினைச்சதே கிடையாது மேம். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மேம். ஏன்னா என்னோட எதுக்குமே நம்ம இல்லையோ, எதுவுமே நம்மளால முடியாதோ, நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் இப்பயே நீங்க சொல்ற மாதிரி நான் பிரச்சனைகளையே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு பிரச்சனைகளையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு என்னடா பண்ண போறோம், எப்படி இந்த கடன் அடைக்க போறோம்னு நினைச்சேன். மேல ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஒரு 50,000 கடனை 10 lakhs கொண்டு வந்த வேணும். இன்னைக்கு மனசு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகவும் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்கு. அதோட தான் அந்த மியூசிக் கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். அந்த காலையில பிரம்மமுத்த கிளாஸ்ல கொடுத்த நீங்க மியூசிக் கொடுத்தீங்கல்ல, அது இப்ப நான் எனக்கு ரொம்ப சோர்வா அப்பப்ப நான் ஹெல்த் இஷ்யூஸ்ல நான் மாட்டுவேன். அந்த பழைய பேட்டனே திரும்ப வர மாதிரி இருக்கும். அப்படிதான் நேற்று வந்தது. ஆனா அந்த மியூசிக் நான் கேட்டேன், அது எப்படி பறந்ததுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு ரிலாக்ஸா அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிட்டேன் அப்பவே. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். உங்களை எனக்கு காட்டி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றி. ஏன்னா பிரபஞ்சம் என்னையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குன்றது நான் இப்பதான் நம்புறேன். ஏன்னா பிரபஞ்சம் சொல்றாங்க, எப்படி பேசுறது தெரியல, அது எப்படி கேட்கறது தெரியல, எப்படி சரணடைகிறது தெரியல, இப்படியே ஒரு குழப்பத்திலே இருந்தேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, சாதாரணமா பேசுங்க, சாதாரணமா இருங்க, சாதாரணமா அதையே உணர்வு பூர்வமா கொண்டு போறீங்க. அந்த உணர்வு பூர்வமான்றதை நான் என்னைக்கு விட்டு சும்மா சாதாரணமா அவங்களுக்கு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சனோ, அப்பதான் எனக்கு மைண்ட் ரிலேஸ் ஆகி யூனிவர்ஸ் நம்மளையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குன்றதை நான் உணர்ந்தேன். யூனிவர்ஸ் தான் என்னை கொண்டு வந்து உங்கள்ட்ட விட்டுச்சுன்றதையும் எனக்கு மனப்பூர்வமா நம்புறேன் மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னையோட பிரம்ம முகூர்த்த கிளாஸில் ஜாயின் பண்ணி 10 days ஆச்சு. இன்றையோட 10வது நாள். நான் ப்ரீவியஸாக எத்தனையோ வருஷ காலங்களாக சில விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். அந்த விஷயத்தில் எப்போ பார்த்தாலும் அந்த விஷயத்தில் நான் மாட்டிப்பேன். அதில் நான் தப்பிச்சதே இல்லை. நானும் இதுக்கு முன்னே நிறைய மேனிஃபெஸ்டேஷன், நிறைய பிரபஞ்சத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நிறைய விஷயங்கள், நிறைய வீடியோ, நிறைய ஆக்டிவிட்டி நான் நிறைய செஞ்சுருக்கேன். பட் இந்த விஷயத்துலேருந்து எனக்கு ஒரு அதுலேருந்து மீளவே முடியாது. அது என்னை பிடிச்சி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண வச்சிடும். பட் நேத்தும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி விஷயம் 2 நடந்துச்சு. பட் என்னால் அதை அதுக்குள்ளே மாட்டிக்காம, அதுக்குள்ளே போய் சிக்கிக்காம என்னால் அதுலேருந்து வெளியேற முடிஞ்சுச்சு. ஸோ அந்த விஷயம் என்னோட மைண்டில் தென்படும் போது எனக்குள்ள அது வந்துக்கிட்டே, அந்த நெகட்டிவ் தாட் வந்துக்கிட்டே இருக்கும்போது அதை இல்லை இது பாசிட்டிவாக சொல்லி கொடுத்த மாதிரி அது பாசிட்டிவாக திருப்பினேன்.
அந்த மாதிரி 2 விஷயம் என்னை எப்போதும் டவுன் ஆக்குற விஷயம், என்னை கீழே தள்ளுற விஷயத்த நான் வந்து மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. உண்மையா சிஸ்டர் சொல்ற மாதிரி நான் ஜாயின் பண்ணும்போது உண்மையா ரொம்ப நம்பிக்கையோட தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லிக் கொடுக்க ஜஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்களோ நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் அந்த விஷயத்த தடுக்கல, அதை நான் ஸ்டாப் பண்ணல. அந்த ஓவர் திங்கிங் வர விட்டுட்டு சிஸ்டர் சொன்ன எல்லா அந்த விஷயங்கள்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சோன்னே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில. எதுல நான் ரொம்ப விழுந்தனோ அதுல இருந்து என்னால நிமிர்ந்து நிற்க முடிஞ்சு, அதை எதிர்த்து போராட முடிஞ்சிச்சு என்ற ஒரு பெரிய ஒரு மேஜிக் என்னோட வாழ்க்கையில நடந்துச்சு. ஸோ எந்த விஷயத்த என்னால நான் ஏன் எப்போதும் தோத்து போறேன், ஏன் ஒரே பேட்டர்ன்ல வருது, நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ண விஷயத்த இந்த 2 நாளா 2 ஒரே மாதிரி விஷயம் பட் 2 நபர்னால வந்துச்சு. என்னால அது ஜெயிக்க முடிஞ்சிச்சு. உண்மையா இந்த பிரபஞ்சத்துக்கும் சிஸ்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த வேலையில இந்த குரூப்ல இருக்கிறவங்க யாராவது ஸ்டீல் வந்து இது ஒரு அட்வைஸ் இல்லை, ஒரு அன்பா நான் சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. ஒரு மேஜிக் பேனை நம்ம கையில கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம எழுதுற விஷயத்த பொறுத்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. யார் இன்னும் சரியா ஃபாலோ பண்ணாம செஞ்சுட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. என் வாழ்க்கையில நடந்த நான் மீள முடியாத ஒரு பெரிய விஷயத்துல இருந்து நான் மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா உண்மையாவே ரொம்ப மேஜிக்கா இருக்கு எனக்கு. நீங்களும் அந்த மாதிரி நிறைய மேஜிக் உங்க லைஃப்ல வந்து நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். வணக்கம் மேடம். இந்த கோல் நோட்டு எழுத சொல்லி மேடம் நேற்று சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக வந்து அவங்க சொன்ன மாதிரியே ஒரு கோல் நோட்டு நான் நேற்று எழுதினேன். நேற்று தேதி 16/10/25. அன்றைக்கி நம்ம எழுதினா இன்றைக்கே ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு யோசனை பண்ணிவிட்டு இன்றைக்கி பணம் ஒருத்தருக்கு கொடுக்கணும். நான் சீட்டு பணம், அதுக்கு உண்டான வழி எனக்கு எதுவும் தெரியல. இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து நான் பணம் கொடுத்துட்டா மாதிரி மேடம் சொன்னாங்க இல்லையா, குவாண்டம் ஜம்ப் அப்படின்ட்டுன்னு, அந்த மாதிரி பணத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டா மாதிரி கற்பனை பண்ணி அதை வந்து நோட்டில் எழுதி வச்சேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழியில் அந்த பணம் சாயங்காலத்துக்குள்ளே என் கையில் கிடச்சிச்சு. அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அப்போ தான் வந்து இந்த எவ்வளோ ஒரு சூப்பராக வேலை செய்யுது அப்படின்றது எனக்கு நல்லா புரிஞ்சுது. இது வந்து எனக்கு கற்றுக் கொடுத்து எனக்கு இது செய்யறதுக்கு உதவி செஞ்ச மேடத்துக்கு நன்றி. தேங்க்யூ. என் நேம் ராஜேஸ்வரி. நான் அவங்கள லாஸ்ட்டாக காண்டாக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 28 2025 யூடியூப்பை பார்த்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். எப்படி காண்டாக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வாழவே பிடிக்கல அப்படின்னு லாஸ்ட் மொமெண்ட்டில் தான் நான் அவங்கள கால் பண்ணுறேன். நான் ஸ்ரீரங்கம் போய்ட்டு ரங்கநாத சன்னதியில் எல்லா சன்னதிலையும் சொல்லிட்டு வரேன், எனக்கு வாழவே பிடிக்கல, நீ எனக்கு உதவி செய்ய மாட்டேன், எல்லாருக்கும் படி இழக்கிறேன், எனக்கு மட்டும் படி இழக்க மாட்டேங்கிறேன், நான் முட்டாள்தனமான நம்பிக்கை உன் மேலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா சன்னதிலேருந்து சொல்லிட்டு வரேன். சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் உங்களோட வீடியோ பார்க்குறேன். உங்களோட வாய்ஸை கேட்டுட்டு உங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன். உங்கள் வாய்ஸை கேட்கும்போது ஏதோ என் வாழ்க்கையில் மாற்றம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்பினேன். அதை ஆணித்தரமாக நம்பினேன். அந்த ஆணித்தரம் தான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் கிடச்சி எல்லாமே அபரிவிதம். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படி ஒரு அபரிவிதமான நன்மைகளை எனக்கு நீங்கள் காமிச்சிருக்கீங்க. நீங்களும் பிரபஞ்சம் காமிச்ச அந்த வழியில் தான் நான் அன்றைக்கி பயணித்தேன். ஏன்னா ஒரு வேளை சாப்பாடு கூட எனக்கு கஷ்டப்பட்டுருக்கோம். நான் எங்கள் அன்னதானம் போடுவாங்க, கோவிலில் எந்த கோவில் அன்னதானம் போடுவாங்கன்னு ஒரு லிஸ்ட்டே எனக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். இன்றைக்கி நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறோம். எனக்கு இப்போ சொல்லும்போது ஒரு சொட்ட கண்ணீர் கூட எனக்கு வரல. முன்னெல்லாம் இதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கண்ணீர் வரும். இப்படியெல்லாம் நம்ம இருந்திருக்கமே. இன்றைக்கி இதை நான் இவ்வளோ தெளிவாக நான் சொல்லும்போது எனக்கு இவ்வளோ மாற்றம் நம்மள்ட்டேருந்து அப்படிங்கிற மாதிரி என்னால் எதிர்பார்க்குறேன். சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய மாத வருமானம் சம்பளம் என்னோடய வருமானம் மட்டுமே 20,000. என் கணவரோட வருமானம் 40,000. இன்றைக்கி என் பிள்ளைங்க கேட்குறது என்னால் வாங்கி கொடுக்க முடியுது. என் பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்க முடியுது. ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஸ்கூலோட கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன். அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்களை கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கேன். அவங்க வந்து இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களே, நம்ம பசங்களுக்கு கூட நம்ம வாங்கி கொடுக்க முடியாமல் வேதனைப்பட்டிருக்கேன். அவங்க ஆசைப்படுறதை கேட்ட ஒரு 10 ரூபா ஐஸ்க்கு கூட வாங்கி கொடுக்க முடியலன்னு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதுங்க என்ன கேட்டாலும் என்னால் வாங்கி கொடுக்க முடியுது. அப்படி ஒரு வழி, அப்படி ஒரு அபரிவிதத்தை எனக்கு அன்றைக்கி உருவாக்கி கொடுத்தேன். என் பிரபஞ்சத்துக்கு கொடான கோயில். நீங்கள் காமிச்ச வழியில் எனக்கு எல்லாமே எனக்கு அபரிவிதம் எனக்கு கிடைச்சது. எனக்கு என் கணவர் பார்த்தீங்கன்னாக்கா சிட்டார் வேலைக்கு போய் தான் மாதம் ஒரு நாளைக்கு 800 ரூபா சம்பாதிச்சுட்டு வருவார். அந்த வருமானத்தை வச்சு தான் நான் வழி நடத்திட்டு இருந்தேன். மீண்டும் இதுலேருந்து எப்படி அவரை நான் மீட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இன்றைக்கி அவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவருக்கும் ஒரு சொந்த தொழிலை உருவாக்கி கொடுத்துருக்குறேன். இந்த 4 மாதத்தில் என்னால் இவ்வளோ ஒரு அபரிவிதத்தை உருவாக்க முடியும்னா இன்னும் இருக்கு என்னால் பல மடங்கு என்னால் உருவாக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா தப்பு எங்கே இருக்குங்கிறத நான் அனலைஸ் பண்ணேன். ஏன் மேடம் தப்பு இருக்குது, நம்ம மேலே தப்பு சரி பண்ணால் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாமே அபரிவிதம் தான். உலகத்தில் நமக்கும் அபரிவிதம் தான், நம்ம வாழ்க்கைக்கும் அபரிவிதமாக கிடைக்கும். அப்படி நான் ஆணித்தரமாக நம்பினேன். இன்றைக்கி எனக்கு அந்த ஆணித்தரம் என் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நான் அடைஞ்சிருக்கேன். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன். மிகப்பெரிய விஷயம், இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன். அதுலேருந்து காப்பாற்றிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மனதார என்னோட ஆத்மார்த்தமான நன்றிகள் மேம்.
இன்னைக்கு எனக்கு இது 4 மாதம் நான் ஜாயின் பண்ணி 4 மாதம் தான் ஆகுது. இங்கே தீபாவளி போனஸ் எனக்கு 10,000 கிடச்சிச்சு. இந்த பிரம்மமுகூர்த்த கிளாஸில் ஜாயின் பண்ணி நான் 21 நாள் பண்ண ப்ரேயரில் நான் வச்ச நம்பர் 1 கோல் எனக்கு பிஸ்னஸ் காமி, எனக்கு பிஸ்னஸ் ஐடியா கொடு அப்படிங்கிறது தான். அதில் எனக்கு காமிச்சாங்க. இந்த பிஸ்னஸ் இன்றைக்கி நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறேன். அதுக்கு ஒரு ஓனர் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கியிருக்கேன். மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. என் கணவரை திரும்பவும் நான் ஒரு முதலாளியாக உட்கார வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்னோடய வாழ்க்கையை சொல்லணும்னு இருந்தீங்கன்னா, நான் மாத வருமானம் 15 லட்ச ரூபா வருமானத்தை விட்டுட்டு நான் போன வருஷம் 2024 நான் தீபாவளியிலேருந்து சென்னைக்கு வந்தேன். சென்னையிலேருந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்தேன் எங்கள் ஊருக்கு. இன்றைக்கி நாங்கள் ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கையில் எல்லாமே அபரிவிதம் தான். எனக்கு கஷ்டப்படுறங்கிற ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் கிடையாது. என்னால் முடிஞ்ச உதவிகள் என்னால் 4 பேருக்கு செய்ய முடிகிற அளவுக்கு நான் உதவியாக இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் குடும்பத்துக்கும் குரூப்பில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, ஆத்மார்த்தமான நன்றி. என்னை வழிநடத்தும் எனக்கு அரணாயிருக்கும் எனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து என்னை காப்பாற்றி என் பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி, என் ஆத்மார்த்தமான நன்றிகள். இந்த குழுவில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அன்புக்கினிய அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றி அக்கா. நான் 21 நாள் என்னையோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னால் எத்தனை ஒரு 3-4 வருஷமாக நான் காலையில் எழும்பணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்னால் எழும்பவே முடியலை, செய்யவே முடியல. ஆனால் உங்ககிட்ட பேசின பிற்பாடு உங்கள் கைடன்ஸோட நான் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் முயற்சி, பயிற்சின்னு எடுக்க சொன்னீங்க. அதே நான் எஃபெக்டாக போட்டு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன். என்னால் இன்றைக்கி எனக்கு என்கிட்ட காசு வாங்கின ஒருத்தவங்க கொடுக்காம இருந்தாங்க. ஏப்ரல் மாதம் வாங்கிட்டு அதாவது ஒரு நிறைய கணக்கு காசு கொடுத்தேன். அதை கொடுத்துட்டாங்க திருப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 5 லட்சம் மாதிரி திரும்ப கொடுத்துட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காசும் எனக்கு அதிகமாகவே வருது. மாத சம்பளமும் உயர்ந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப நன்றி. யூனிவர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்போ இந்த 21 நாள் மெடிடேஷன் செஞ்சதுக்கப்புறம் ஓப்பன்லாம் சொல்லி செஞ்சதுக்கப்புறமே என்னுடைய குடும்பத்துலேயும் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அக்கா, நான் அந்த மெடிடேஷன் செஞ்சுட்டு வரும்பொழுது நான் என்னுடைய உடம்புல அவ்வளோ ஒரு ஆற்றல், அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக நான் இருக்கிறேன். நான் அந்த சோம்பேறித்தனத்துலலாம் இல்லை, இப்போ அறவே சோம்பேறித்தனம் இல்லை, நல்லா நான் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறேன். என்னுடைய ஆற்றலை நானே என்னுடைய உடம்புல இருக்கிற அந்த ஆற்றலை நானே ஃபீல் பண்ணுறேன். என்னால் நம்பவே முடியலை. என்னுடைய உடலுக்கு அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குது. கை கால் வலியா, மூட்டு வலியா எதுவுமே இல்லை, அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குது. எப்படி நான் சொல்கிறது, வார்த்தையால் சொல்கிறதுனே என்னால் தெரியலை. இந்த மெடிடேஷன் பண்ண 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 ஆற்றல் அவ்வளோ ஒரு ஃபீக்கில் தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு ஹை லெவலில் இருக்குது. என்னால் அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியலை. அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குது, அவ்வளோ ஒரு பூஸ்ட்டாக இருக்குது. ஏதோ நம்ம ஒரு பூஸ்ட் வாங்கி குடித்த மாதிரி அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி யூனிவர்ஸ். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக வேண்டும் நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி.